குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். யார் யார் யூபிஎஸ்சி மற்றும் டிஎன்பிஎஸ்சி படிக்கிறோம் ஆஸ்பிரன்ஸோ அவங்களுக்கு ஒரு நல்ல செய்தி. நம்ம நான் முதல்வன் ஆல் இந்தியா செல்ஃப் கோச்சிங் சென்டர் யூபிஎஸ்சி பிலிம்ஸ் ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் 2024 நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து ரெகுலராக வந்து யூபிஎஸ்சி யார் யார் ப்ரிப்பேர் பண்ணணுமோ, டிஎன்பிஎஸ்சி யார் யார் ப்ரிப்பேர் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு உண்டான ஒரு எக்ஸாம். சரிங்களா? இப்போ டிஎன்பிஎஸ்சியும் பார்த்தீங்க அப்படின்னா குரூப் 1 குரூப் 2 எல்லாம் சிலபஸ் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. எல்லாமே யூபிஎஸ்சி சிலபஸ் கொண்டு வந்தாங்க. ஸோ நம்மளுக்கு ரொம்ப தான் இருக்கும். அதுக்காக வந்து நம்ம தமிழ்நாடு அரசு வந்து என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா, நம்ம தமிழ்நாட்டில இருந்து நிறைய மாணவர்கள் யூபிஎஸ்சி தேர்வுல தேர்ச்சி பெற்று எனது தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்க்கணுங்கிற விதத்துல அவங்களுக்கு உண்டான குறைகளை கண்டுபிடிச்சு அவங்களுக்கு மாதம் ஒரு 7,500 ரூபாய் ஊக்கத்தொகை தர ஒரு எக்ஸாமை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து தொடர்ச்சியா யார் யார் யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருக்காங்களோ உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல் ஆகும். ஏன்னா ஃபினான்ஷியலா ரொம்பவே ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருப்பீங்க. அடுத்தது என்ன பண்ணணும்னு தெரியாது. ஸோ இந்த மாதிரி டைம்ல 7,500 உங்களுக்கு பெரிய ஒரு அமௌண்டா இருக்கும். சரிங்களா? இது யூஸ் பண்ணி நீங்க என்ன செய்யலாம், நீங்க படிச்சுக்கலாம். அது இல்லாம இதுல வந்து என்ன செய்யப்படும், உங்களுக்கு ஸ்காலர்ஷிப்போட சேர்த்து உங்களுக்கு ரெசிடென்ஷியல் கோச்சிங்கும் உங்களுக்கு வழங்கப்படும். சரிங்களா? ஸோ அதை பத்தி டீடைல்ஸ் இப்போ பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இதுதான். ஸோ ஒவ்வொரு 1000 ஆஸ்பிரன்ஸுக்கும் என்ன செய்யப்படும், உங்களுக்கு ஷார்ட் லிஸ்ட் பண்ணியபடி உங்களுக்கு 7,500 per month 10 monthsக்கு கொடுக்க போறாங்க, ப்ரிலிமினரி எக்ஸாம் வரைக்கும். சரிங்களா? இதுக்குண்டான எக்ஸாம் டேட் எப்போ அப்படின்னா 15/9/2024, அதாவது அடுத்த மாசம் 15ஆம் தேதி. சரிங்களா? எப்போ யூபிஎஸ்சி பிலிம்ஸ் எக்ஸாம் நடக்க போகுது, 25/5/2025, அடுத்த வருஷம். சரிங்களா? மேல நடக்க போகுது. சரிங்களா? ஸோ இதுல வந்து வெறும் ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் மட்டும் இல்லாம இதுல ரெசிடென்ஷியல் கோச்சிங்கும் தரப்படும். சரிங்களா? இங்க 100 ஆஸ்பிரன்ஸை எடுத்து அவங்களுக்கு பார்ட் டைம் ட்ரைனிங்கும் கொடுக்கப்படும். எங்கெல்லாம் ஃபுல் டைம் ரெசிடென்ஷியல் ப்ரோக்ராம் சொல்லப்படும். 225 ஆஸ்பிரன்ஸுக்கு பார்ட் டைமும் வந்து கொடுக்கப்படும். எங்கெல்லாம் ஆரியபுரம், சென்னை அவங்களுக்குலாம் வந்து கொடுக்கணும். மதுரை, கோயம்புத்தூர் இந்த மாதிரி இடங்களையும் உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும். சரிங்களா? இது குவாலிஃபிகேஷன் இருக்கும், டிகிரி ஹோல்டரா இருக்கணும். மினிமம் ஏஜ் வந்து 21 இயர்ஸா இருக்கணும். மேக்ஸிமம் வந்து எஸ்சி எஸ்டி கேட்டகரி 37, டிஃபரெண்ட்லி ஏபிள்டு அப்படின்னா 42 இயர்ஸ், பிசிஎம் எம்பிசி இவங்களாம் 35, அதே மாதிரி ஜெனரல் கேட்டகரி 32 இயர்ஸ் தான். சரிங்களா? ஸோ டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் இன்னைக்கு விட்டுருக்காங்க 2/8/2024. எப்போ அப்ளிகேஷனும் ஓப்பன் பண்ணிட்டாங்க. லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 14ஆம் தேதி, வரக்கூடிய 14ஆம் தேதி லாஸ்ட் டேட் ஆஃப் அப்ளிகேஷன். அப்புறம் வந்து ஹால் டிக்கெட் வந்து 9/9/2029. சரிங்களா? செப்டம்பர் மாதம் வந்து விடப்படும். உங்களுக்கு எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா 10லேருந்து 12 மணி வரைக்கும் 15ஆம் தேதி நடக்க போகுது. ரிசல்ட் வந்து 27ஆம் தேதி டென்டேட்டிவா சொல்லியிருக்காங்க. பெரிய டேட் ஆஃப் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து 4ஆம் தேதி. உங்களுக்கு என்னது அக்டோபர். அதே கோர்ஸ் வந்து 10ஆம் தேதி ஆரம்பிக்கும். சரிங்களா? ஸோ இதில் வந்து சென்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 38 சென்டர்ஸும் வந்து டிஸ்ட்ரிக்ட்ல வந்து இருக்கிற சென்டர்ஸும் அவைலபிள் பண்ணப்படும். நீங்க எப்படி ஹால் டிக்கெட்ல என்ன ஆப்ஷன் கொடுக்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து ஒதுக்கப்படும். சரிங்களா? ஸோ இதுல வந்து போன வருஷத்துக்கு இந்த வருஷத்துக்கு ரொம்ப பெரிய மாற்றம் இருக்கு. சரிங்களா? ஸோ போன வருஷம் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 200 கொஸ்டின் கேட்கப்பட்டுச்சு, 150 ஜிஎஸ் 50 சிசேட் தெரியுது. இங்க அப்படியே கம்மி பண்ணியிருக்காங்க. 100 கொஸ்டின் தான், 90 ஜிஎஸ் 10 சிசேட் தான் கொடுத்துருக்காங்க. சிசேட்டோட விகிதம் வந்து கம்மியாக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? ஸோ அதே மாதிரி 2 மார்க் ஒரு கொஸ்டினுக்கு உங்களுக்கு என்னது டோட்டல் மார்க் 200 மார்க். எக்ஸாம் 2 ஹவர்ஸ், முன்னாடி 3 ஹவர்ஸ் இருந்துச்சு. சரிங்களா? அதே மாதிரி போன டைம் வந்து நெகட்டிவ் மார்க் இல்லை, இந்த டைம் வந்து 1/3 யூபிஎஸ்சி மாதிரி பண்ணிருக்காங்க. சரிங்களா? இந்த கொஸ்டின் பேப்பர் வந்து இங்கிலீஷ்ல ஒன்லி தான் இருக்கணும். சரிங்களா? இப்போ சிலபஸ் பாத்தீங்க அப்படின்னா கரண்ட் ஈவெண்ட், நேஷனல் இன்டர்நேஷனல் இம்பார்ட்டன்ஸ், ஹிஸ்டரி ஆஃப் இந்தியா, இன்டர்நேஷனல் மூவ்மெண்ட், இந்தியா ஜியோகிராபி, இந்தியா பாலிட்டி, எக்கனாமிக் சோஷியல் டெவலப்மெண்ட், அப்புறம் வந்து ஜெனரல் இஷ்யூ, அதாவது என்வரன்மெண்ட், எக்காலஜி, ஜெனரல் சயின்ஸ். ஸோ இது கொடுக்கப்படும். அதே மாதிரி 10th லெவல் பேசிக் நியூமரிசி இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் காம்பரன்ஸ் வச்சிருப்பாங்க. அப்புறம் வந்து ரீசனிங், அப்புறம் வந்து குவான்டிட்டி ஆப்டிடியூட் இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து இதுல இடஒதுக்கீடு இருக்கு. சரிங்களா? பிசிக்கு வந்து 265 சீட்டு வந்து இது பண்ணப்படும். உங்களுக்கு டோட்டல் 1000 சீட்ல வந்து 265 பிசிக்கு. பிசிஎம் வந்து 3.5 35 சீட்டு, எம்பிசி வந்து உங்களுக்கு 200 அப்படின்னு சொல்லிட்டு 100,000 பிரிச்சிருக்காங்க. சரிங்களா? ஸோ மிச்சதெல்லாம் நீங்க ஒரு தடவை டவுன்லோட் பண்ணி பார்த்துருங்க. சரிங்களா? ஸோ சென்னையில ஃபுல் டைமுக்கு வந்து 225 சீட்டு தான். ஸோ வந்து யார் சென்னை ஆப்ட் பண்றீங்களோ அவங்களுக்கு என்னது கடுமையான போட்டி இருக்கும். ஸோ நான் ரெசிடென்ஷியல் பார்த்தீங்கன்னா 100. சரிங்களா? ஸோ கோயம்புத்தூர் வந்து ஃபுல் டைம் வந்து 100, மதுரை வந்து ஃபுல் டைம் 100. சரிங்களா? சீட்ஸ். ஸோ மிச்சதெல்லாம் நீங்க பார்த்துருங்க. உங்களுக்கு என்ன இதுன்னு ஹாஸ்டல்ஸ் எல்லாம் வந்து ப்ராப்பரா வந்து உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து இதோட இது. இப்போ வந்து இந்த எக்ஸாம்லாம் நடக்குது, இதுக்கு வந்து எங்க இருந்து நம்ம படிக்கலாம் அப்படின்னு சொன்னா கவலைப்படாதீங்க. நம்ம யார் ஐஏஎஸ் கைடன்ஸ் சார்பில் வந்து உங்களுக்கு வந்து ஏற்கனவே நம்ம யூடியூப்ல வந்து என்ன செய்யப்பட்டிருக்கு, உங்களுக்கு எல்லா இது வந்து அப்லோட் செய்யப்பட்டிருக்கு.
இது பார்த்தீங்க அப்படின்னா ரியா சையத் கைடன்ஸ் அப்படிங்க. வந்துச்சுங்களா? இதில் போய்க்கிங்க. இதில் போயிட்டீங்க அப்படின்னா ஸோ இதில் வந்து கிளாஸஸ் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணப்பட்டிருக்கு. சரிங்களா? இது பிளேலிஸ்ட்டில் போங்க. அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. செஞ்சு பிளேலிஸ்ட் போயிங்க. இங்கே பாருங்க. இது குரூப் 2 எக்ஸாமுக்கும் நம்ம வந்து கிளாஸஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். டெய்லி டெஸ்ட் இருக்கு. ஸோ இதுவே பாலிட்டி எல்லாம் ரிவிஷன் இருக்கு. அது இல்லாமல் வந்து இங்கே பாருங்க மாடர்ன் ஹிஸ்ட்ரி 18 கிளாஸஸ், மிடில் இந்தியா 10 கிளாஸஸ், என்வரான்மெண்ட் எக்காலஜி 8 கிளாஸஸ், ஏன்ஷியன் ஹிஸ்ட்ரி வந்து 10, நம்ம பாலிட்டி வந்து 16 கிளாஸஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். சரிங்களா? யூபிஎஸ்சி எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, யூபிஎஸ்சி எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது எல்லாமே பிளேஸ் லிஸ்ட்ல வந்து அப்டேட்டாக வந்து வச்சிருக்கேன். நாம இனியும் வரக்கூடிய காலங்களில் அதிகப்படியான வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணப்படும். நீங்க என்ன செய்யுங்க, ஒவ்வொரு வீடியோவை கிளிக் பண்ணி ஃபுல்லா பார்த்து கம்ப்ளீட் பண்ணுங்க. யாராவது குரூப் 2 இப்போ நடக்கக்கூடிய குரூப் 2 குரூப் 1க்கு யாராவது ப்ரிப்பேர் பண்ற மாதிரி இருந்தாலும் இந்த கிளாஸஸ் எல்லாம் ரொம்ப ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. டெஸ்ட் டிஸ்கஷன் டெய்லியும் போயிட்டு இருக்கு. ஸோ எல்லாமே வந்து பிபிடி வச்சு முறையான முறையில வந்து தெளிவா வந்து இங்கிலீஷ்ல பிபிடி இருக்கும், தமிழ்ல நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் உங்களுக்கு புரிய விதத்துல. சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து பார்த்து நீங்க உங்களோட எக்ஸாம் வந்து பயனுள்ளதா மாத்தீங்க. கிராக் பண்றதுக்கு ஆல் த பெஸ்ட். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ. இது இப்போ இதை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. என்ன டவுட் இருந்தாலும் நீங்க என்ன செய்யலாம், நம்ம வந்து அணுகலாம். நம்ம நம்பர் வந்து 8015900483. சரியா? சரிங்களா? ஸோ கால் பண்ணியும் வாட்ஸ்அப் பண்ணியும் உங்களோட டவுட்ஸ் மற்ற விஷயங்கள்லாம் கேட்டுக்கலாம். சரிங்களா? தேங்க்யூ.